பொலிவுடன் மாலை நியூஸ். வணக்கம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அரசு கல்லூரி மாணவியர் ஆதிதிராவிடர் நலம் விடுதியில் இருந்து உணவுப் பொருட்களையும் மற்றும் அத்தியாவசிய பொருட்களையும் சட்டவிரோதமாய் கடத்தி வரும் விடுதி காப்பாளர் ஜோதிமணி மீது நடவடிக்கை எடுக்க தமிழ் புலிகள் கட்சி கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் வானகன் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் துணை அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். புகார் மனுவில் அவர் கூறியதாவது: பொள்ளாச்சி கோட்டூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் நல மகளிர் விடுதியில் தங்கி படிக்கும் மாணவிகளுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களை விடுதி காப்பாளர் ஜோதிமணி சட்டவிரோதமாக பல்வேறு காலங்களில் தொடர்ச்சியாக கடத்தி விற்பனை செய்து வருவதாக கேள்விப்பட்டு விடுதியை பலமுறை மறைமுகமாக பார்வையிட்ட பொழுது TN 39 BE 3479 என்ற எண் கொண்ட டெம்போவில் விடுதியில் உள்ள அரிசி மற்றும் எண்ணெய் உணவுப் பொருட்களையும் அன்றாடம் உபயோகிக்கும் பக்கெட், சிண்டெக்ஸ் போன்ற மாணவிகளுக்கு அரசு வழங்கும் பொருட்களை ஏற்றி கொண்டிருந்தார். இதனை பார்த்து நாங்கள் மேற்படி காப்பாளரிடம் கேட்டதற்கு எந்தவித பதிலும் சொல்லாமல் சுமார் 50,000 மதிப்புள்ள அனைத்து பொருட்களையும் கடத்தி சென்று விட்டார். இது தொடர்பாக காப்பாளர் ஜோதிமணி மீது விசாரணை மேற்கொண்டு அரசுக்கு சொந்தமான பொருட்களை மீட்டெடுக்க வேண்டும் என புகார் அளித்துள்ளார்.